இப்போ இடி வந்து என்ன பண்ணால் ரைடு விட்டுருக்காங்க, அதோடைய டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டீஸ் வாங்காமல் நீ எஸ்கேப் ஆகிட்டேன்னா அப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு நோட்டீஸ் வந்தால் இவர் சொல்கிறார்ல என் மடியில் கனம் இல்லைன்னு சொல்லும்போது, கனம் இல்லைன்னா நான் அதை போய் எதிர்க்க வந்து அங்கே போய் இப்போ அட்டன் பண்ண போகிறேன். அப்போ அதை அட்டன் பண்ணாமல் இவங்க வீடை போட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு தெரியல சார். சார் அவங்க பயந்து சார் அதாவது நோட்டீஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ண விசாரணைக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நடவடிக்கை சார். இவங்க அதுக்கே ஆஜராகலைன்னா அப்போ வந்து யாரை வந்து இவங்க தப்பிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க? உண்மையாலுமே சொல்ல போனால் காப்பாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. உதயாநிதி ஸ்டாலினை அவங்க அப்பா காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதனால் வந்து யார் யாரெல்லாம் இதில் பலி கொடுக்க போகிறாங்கன்னு வந்து தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணா நகரில் வந்து ஒருத்தர் உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு வந்து செத்தார். அது என்ன விஷயம்னு வந்து நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னை கேட்டால் வந்து இந்த விக்ரம் ஜூஜுவாக இருக்கட்டும், இல்லை இவன் நம்ம ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரத்தீஷா இருக்கட்டும், இவங்க உயிரை வந்து பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை. ஏன்னா பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக வந்து எத்தனை பேரை பலி கொடுக்க போகிறாருன்னு வந்து எனக்கு தெரியல.